கரூர் கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழப்புக்கு தாவேக பக்கமும் அரசு பக்கமும் தவறு இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை ஆளும் கட்சிக்கு மட்டுமே வந்து நிற்பார்கள் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு வரமாட்டார்கள் என்றும் கூறினார். அமைச்சர்கள் வராங்க, எல்லாரும் வராங்க. இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துல அவங்க பேசுறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காங்க. மக்களும் வந்து வீடு போய் சேர்த்துருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகளும் சரியா நடக்காதது ஒரு காரணம் என்பதில் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் நிச்சயமாக நல்ல தீர்வா தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணம், அந்த ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும். காவல்துறை வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் வந்து நிற்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதான் உண்மைங்க. விஜயன் சொல்றாரு, காவல்துறை என்ன பண்றீங்க, காப்பாத்துங்க, பண்ண மாட்டாங்க. இதான் உண்மை. அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு இந்த தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிறோம். அது மாதிரி விஜய் அவர்களுக்கு இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்க, உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கு தாவேக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. தப்பு இல்லை, ரொம்ப தப்பான ஒரு உதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை பாதிச்சிருக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கவலைக்குரிய. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்.